வந்து ஜோன் சார்லின் பிக் புக் ஸ்டடி அப்படின்னு இன்டர்நெட்டில் போட்டால் நிறையா ஆடியோஸ் வந்து வரும். அதை தான் வந்து தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க எப்படி பண்ணியிருக்காங்களோ முடிஞ்சளவு அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் இடையில என்னுடைய அனுபவங்களே கலந்துக்கிறதுக்கும் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளவும். பிக் புக் ஸ்டடி, பிக் புக்கை படிக்கிறதுக்கு முன்னால் ஏன் ஸ்டடின்ற ஒரு வேர்டு இருக்குதுல்ல, ரீடிங் வேறு ஸ்டடி வேறு தான் நான் புரிஞ்சுக்கிட்டது. ரீடிங்கிறது ஜஸ்ட்டு நம்ம வந்து மைண்ட்லேயே ஏறாமல் வாயினால் வந்து படிக்கிறது ரீடிங் என்னைய பொறுத்தளவுக்கு. ஸ்டடின்றது ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை கண்டுபிடிச்சி அதை புரிஞ்சு அதை படிக்கிறது வந்து ஸ்டடி. இப்போ நம்ம வந்து பிக் புக் ஸ்டடி பண்ண போகிறோம். அவங்க எப்படி பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த பிக் புக்கை ஸ்டடி படிக்கிறதுக்கு முன்னால் அதோட வரலாறை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஏ எப்படி உருவாச்சு அப்படின்றது. இது நம்ம பிக் புக்கில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதில் நிறையா புக்ஸ் இருக்குது. கம்ஸ் ஆஃப் ஏஜ்ன்னு இருக்குது. இந்த பழைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்தோம்னா ஆரம்பத்துலேருந்து பிக் புக்கில் இல்லாத விஷயங்கள்லாம் அதில் கொஞ்சம் இருக்குது. பிக் புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்கை எழுதினவரை வந்து பில் வில்சன் அவர் எழுதி கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் எல்லா நண்பர்கள் உட்காந்து அதை கரெக்ஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு அப்ரூவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த புக்கை மெயினாக அவர் கதையெல்லாம் கொண்டு வந்தது வந்து இந்த பில் டபிள்யூ தான். ஸோ அதனால் அவர் ஸ்டோரியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பிக் புக்கும் நிறையா வந்து ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அவர் எழுதியிருக்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 3 விஷயங்களை நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து என்ன பிரச்சனை, ஏன் இந்த குடி வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து விட முடியாமல் இருக்குது, இந்த எதனால் அந்த பிரச்சனை என்ன, அதுக்கு தீர்வு என்ன, அடுத்தது அந்த தீர்வை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் திட்டம் என்ன. ஸோ இந்த 3 விஷயங்களை எல்லா இடத்துலையுமே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம இது படிக்கிறதுக்கு முன்னால் அந்த ரோமன் நியூமரல் பேஸ் 15 அவங்க போட்டிருக்கிறது நம்மளுக்கு வந்து தமிழில் வந்து 3 இரண்டாவது பதிப்பிற்கு எழுதிய முகவுரைன்னு இருக்கும். அதில் லாஸ்ட் பேராகிராஃப் வந்து முதல் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் குழுவாக சுடர் விட்டெறிந்த தீப்பொறி ஓஹியோவை சேர்ந்த அக்ரான் என்னும் நகரில் 1935 ஜூன் மாதத்தில் ஒரு நியூயார்க் பங்குத்தரகருக்கும் ஒரு அக்ரான் மருத்துவருக்கும் இடையே நடந்த இந்த பேச்சின் போது தெரிந்தது. இது போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏஏ குரூப், ஏன்னா ஏஏ குழு அப்படின்னாலே 2 பேர் சேர்ந்தாலே ஏஏ குழு. ஸோ இவங்க 2 பேர் ஃபஸ்ட்டு சேர்ந்துருக்காங்க. அன்னைக்கு தான் அந்த ஏஏ குழு உருவானதான ஒரு ஸ்பார்க் ஆகுது அன்னைக்கு. ஸோ இது யார் யாருக்கு அந்த பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா நியூயார்க் பங்கு தரகர், அவர் தான் நம்ம தலைவர் பில் வில்சன். ஒரு அக்ரான் மருத்துவர் போட்டிருக்காங்க. அவர் வந்து டாக்டர் பாப். இவர் வந்து ஒரு டாக்டர் ஜென்ரல் பிசிஷியன், பொது மருத்துவம், இந்த காய்ச்சல் சரி இந்த மாதிரிக்கு பார்க்குறவர். நம்ம பில்லின் கதைக்கு போகிறதுக்கு முன்னால் அவரை திடீர்னு வந்து ஒரு வெள்ளை வெளிச்சம், ஒயிட் லைட் அப்படின்வாங்க, ஆன்மீக அனுபவம். அது வந்து டவுன் ஹாஸ்பிட்டலில் 1934 டிசம்பர் மாதம் அவர் நடந்திருக்கு. அவர் அதான் சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. ஹாஸ்பிட்டலில் டீடாக்சிஃபிகேஷனுக்காக சேர்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு ஒயிட் லைட் மாதிரி ஒரு பிரம்ம மாதிரி வந்து அதிலிருந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, மனம் வந்து ஃபீல் ஆகிருக்கு. இதுக்கு முன்னால் அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு விஷயந்தான் நவம்பர் 1934 நவம்பர் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் எபி தேச்சர்னு அவர் வந்து பில்லை வந்து பார்க்குறாரு. பில் கிச்சனில் உட்காந்துருக்காங்க. அவர் பில்லுக்கு வந்து ஒரு 2 விதமான செய்திகளை வந்து சொல்கிறார். பில், உனைய மாதிரி குடிநோயாளிலாம்
மதுவுக்கு முன்னால் சுத்தமாக சக்தியே இல்லாதவங்கப்பா. நம்ம இந்த நிலைமையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு மேலே இருக்க ஒரு சக்தி வேணும். இது போக மருத்துவர்கள், பாதிரியார்கள், சைக்காரிஸ்ட் டாக்டரு எல்லாம் நம்ம ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. ஸோ மனித சக்தியினால் அந்த செயலை செய்ய முடியாது. ஸோ அதுக்காக நம்மளுக்கு நம்ம மனித சக்திக்கு மேலே அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருந்தால் தான் நம்ம இந்த குடிநோயிலிருந்து வெளியில் வர முடியும். குடிநோயின்றோம், ஸோ அது வேண்டாம், அதை பற்றி பேசலை. நம்ம இந்த நிலைமையிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னா நான் ஏற்கனவே ஆக்ஸ்ஃபோர்ட் குரூப்னு ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க மீட்டிங் போயிட்டுருக்கேன். அவங்க சொல்கிற வழிகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு வரும். அந்த ஆன்மீக விழிப்புணர்வு மூலிமா நம்ம அந்த சக்தியை கண்டுபிடிக்கலாம். அதில் இருந்து நான் குடிப்பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போயிட்டுருக்கேன் அப்படின்றாரு. அதுக்கு மேலே அவங்க செயல் திட்டமே வச்சுருக்காங்க. அந்த செயல் திட்டம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம குடிப்பழக்கத்திலேருந்து ஆன்மீக விழிப்புணர்வு பெற்று அதன் மூலிமா குடிப்பழக்கத்திலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் எபிதேச்சர் 2 மாதம் சோபராக இருக்கார். பில்லுக்கு எபியை பற்றி நல்லா தெரியும், எபி எப்படி குடிப்பார் அப்படின்ட்டு. நான் பில்லு ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறதே எப்படி அப்படின்னா, நான் எபி தேய்ச்சர் அளவுக்குலாம் மோசமாக கிடையாது, நான் வேணால் நிப்பாட்டிக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பில் ஃபுல்லாக போதையில் இருக்கார். எபி 2 மாதம் சோபராக இருக்கார். இதுதாங்க அட்ராக்ஷன் ஆகுது. நான் எப்படி எபிக்கு மோசமான குடிகாரன்றது பில்லுக்கு தெரியும். ஆனால் பில் இன்னைக்கு மோசமான நிலைமையில் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. எபி 2 மாதம் சோபராக இருக்கார். ஏன்னா இவங்க அந்த ஒரு செகண்டில் கூட குடி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆளுகள் கிடையாது, அந்த எபி டேச்சர்.